This morning, I would like to really share some thoughts as the Lord has shown me recently, and I pray that it will be benefit to each and every one of us. இந்த காலவெளியில தேவன் நம்மோடு பேசக்கூடிய சில நல்ல நல்ல வார்த்தைகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் ஊழியத்துக்கும் மிகவும் பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். I try to translate into Tamil using Google, but it seems like the Google doesn't give me the right meaning, so I just leave it all in English. So I believe that our interpreter, our Pastor James Venkatesh, will definitely can do a very best job compared to Google. ஆஹ் இந்த வேலையில கூகுள்ல நான் போய் இந்த தமிழ் அர்த்தத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்ல நான் பிரயாசப்பட்டேன். ஆனால் அது எனக்கு ஒத்துழைக்காத நிமித்தமாக நான் ஆங்கிலத்திலேயே இந்த காரியங்களை தொடர்ந்து நான் செய்ய விரும்புகிறேன். ஊழியக்காரர் அதுக்கு ஏற்றபடி The theme of this நல்ல விளக்கத்தோடு சொல்லுவார். the theme of this morning I would like to touch is something has to do with authority. நாம் இந்த காலையில நம்ம ஒரு சில காரியங்கள், அதாவது அதிகாரங்கள் குறித்து உங்களிடத்துல நான் பேச And இருக்கின்றேன். And to understand the operation of the authority is one of the very critical or very important uh, lessons or the skill as all ministers of God must understand. இந்த அதிகாரங்களுடைய செயல்பாடுகள் என்பது நம்முடைய எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இது தேவனுடைய அதிகாரங்கள் கூட நமக்கு போதிக்கிறதான ஒரு விஷயமாக காலையில் காணப்படுகிறது. I want to start with one of the passage in the Bible. Start from the book of the Gospel of Matthew, chapter 8. வேதத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்க நான் ஆரம்பிக்கிறேன். அது என்ன போய் சொன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தோடு நான் தொடர்பு கொண்டு உங்களோட பேச இருக்கிறேன். So I'm going to read from Matthew chapter 8 verse 5 onwards, and here says, when Jesus or when he entered Capernaum, and the centurions came forward to him, appealing to him, say, Lord, my servant is lying paralyzed at home, suffering terribly. And he said to him, I will come and heal him. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் ஒரு சில 5லிருந்து நான் வாசிக்கும் போது, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசிக்கும் போது 100க்கு அதிபதி ஒருவன் அவனிடத்துல வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதக்காரன் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவனை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். And but the centurion replied, Lord, I am not worthy to have you come under my roof, but only say the words, and my servant will be healed. For I'm too am a man under authority with soldier under me. And I say to one, go, and he goes, and to the other, come, and he comes, and to my servant, do this, and he does it. 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் எப்படி சொல்கிறது? 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒருவனை வராததையும் சொல்லும்படி அப்பொழுது உன் வேலைக்காரனுக்கு சொல்லும். நீ அநேக அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டவன் சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் அதை செய்கிறான். இயேசு அவரை நோக்கி கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பென்சில்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். And when Jesus heard this, he marveled and said to those who follow him, truly I say to you, with no one in Israel have such a faith. Then verse 13 says, and to the centurion Jesus said, go, let it be done for you as you have believed. And the servant has healed at that very moment. Okay, 13வது வசனம் சொல்லுது, இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு கடவது என்றார். அந்த நாழிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். The story tells us the very simple illustrations of how Jesus looked at faith, and through operations of authority, that he see a person understand what is faith, what is great faith. எப்படி இங்க நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை இருக்கிறார் என்பதை ஒரு
ஒரு மனுஷனை கொண்டு அவனுக்கு ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை இந்த கதையின் விளக்கத்துல நாம் எளிமையாக ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். Many people we will claim that we have faith, and many people will claim that we have authority. But you know, the exercise of faith and the operation of authority are inseparable. அநேகர் இப்படி சொல்லுகிறார்கள், எனக்கு விசுவாசம் உண்டு, நம்பிக்கை உண்டு, எல்லாம் உண்டு என்று சொன்னா கூட, ஆனா இங்க பார்க்கும்போது நம்பிக்கையின் பிரயோஜனமும் அதிகாரின் செயல்பாடுகளும் பிரிக்க முடியாதவையாய் இருக்கிறது. By saying that, I try to explain to you through this scripture. First thing is, as centurion understood that one word can make things happen. இந்த விஷயத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நன்றாக விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த 100க்கு அதிபதி அறிந்திருந்தான், ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். Jesus doesn't have to come. Centurion understand that. அந்த 100க்கு அதிபதி நினைத்த காரியம் என்ன? இயேசு என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. And centurion understand that Jesus is the man of authority. அந்த 100க்கு அதிபதியை நம்பினது நான் என்ன? ஆண்டவருக்கு எல்லா விதமான அதிகாரமும் அவருக்கு இருக்கு என்பதை 100க்கு அதிபதி நன்றாக அறிந்திருந்தார். And he believed that Jesus just mentioned one word, consider done. அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்பதை முழு நிச்சயத்தோடு அவர் நம்பி தேவனை நம்பிக்கொண்டிருந்தார். And Jesus described this centurion and said, this is a great faith, man of faith, because he knew the authority that Jesus had. அவர் மற்ற அங்க இருக்க பிரதித்திரமாக ஆண்டவர் இயேசு சொன்ன என்னன்னாக்கா, இவனுக்கு நல்ல அதிகாரம் நன்றாக புரிந்திருக்கிறது, நல்லா தேவனுடைய வல்லமை என்பதை இந்த 100க்கு அதிபதி நன்றாகவே அறிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அங்க கூடியிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவர் பேசினார். Do you know that Jesus has authority? உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு என்பதை? And do you know that Jesus doesn't have to do much, he just has to say one word? ஆண்டவர் அதிகமா இந்த காரியம் செய்யவே தேவையில்லை, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே கீழ்ப்படியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? Why is described as great faith? ஏன் நீங்க அந்த பெரிய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டும்? And because he knows that a word from Jesus will even the angel, invisible angel, and the principle of all things will works for him. ஆனா அவன் நன்றாக அறிந்திருந்தார், எந்த தேவ தூதர்கள் வானொன்றில் பொல்லாத ஆவிகளும் இந்த பூமிக்குரிய எல்லா சர்வ அதிகாரங்களும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் என்பதாக அந்த 100க்கு அதிபதி நன்றாகவே அறிந்திருந்தார். He knows that when Jesus said one word, some things will work that things to make these things happen. அவன் நன்றாக அறிந்திருந்தான், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் எல்லாமே கூடும், எல்லாமே ஆகும் என்ற விசுவாசம் அந்த 100க்கு அதிபதி வாழ்க்கையில் இருந்தது. Do you still remember his disciple in a storm while they are in the lake of Galilee? இந்த கலிலே கடலிலே அந்த சீஷர்களோடு ஆண்டவர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற போது நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கு என்று நம்புகிறேன். And Jesus say one words, be still, and the storm be still. அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? அமைதியா இருங்கள் என்று சொல்லும்போது அந்த கடல் கொந்தளித்த அந்த கடல் அப்படியே மௌனமாய் எந்த ஒரு இறைச்சல் இல்லாத அது அமைதியாய் ஆயிற்று. And the storm, as if the storm is a human being, they obey to Jesus Christ. It means that even the principle, the principle or the for example like gravity, all the principles, they works for Jesus. அவங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது இயற்கை ஆண்டவர் கீழ்ப்படியும், எல்லா மாற்றங்களும் நடந்தேறு என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். So when we say about exercising faith and operations of authority, these two works together. நம்முடைய செயல்பாடுகளை அதிகாரத்தின் கீழ் நம்ம கொண்டு வந்து ஆண்டவர் நிச்சயமா என் வாழ்க்கையில செய்வார் என்று நாம் முழு நிச்சயத்தோடு நம்புவோமானால் கண்டிப்பா அந்த காரியங்கள் ஆண்டவர் கட்டாயம் செய்வார். As a man of prayer, we must always pray with faith, but the man of prayer is also must not just pray in faith, but to make declarations in authority as well.
நாம ஜெபிக்கிற வீரர்களா இருக்கிற நாம் எப்பொழுதும் இப்படிப்பட்டதான நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம் நம்பிக்கை என்பது எல்லா அதிகாரமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு என்பதை நாம் முழு நிச்சயத்தோடு நம்பி விசுவாசிக்க வேண்டும். So, first one, the first kind of authority that I want to mention, because it has implications of how we operate. The first one is called inherited authority. அதிகாரங்களில ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்ஹெரிட்டட் Au- அத்தாரிட்டி பரம்பரை அதிகாரம். And the authority is passing down because your status, who you are in the family. நீங்கள் உங்கள் குடும்பத்துல நீங்க என்னவா இருக்கிறீர்கள், எந்த நிலையில் இருக்கிறீர்கள் சொல்லி அந்த பரம்பரை அதிகாரம் உங்களுக்கு உண்டு என்பதை முதலாவது இன்ஹெரிட்டட் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னா பரம்பரை அதிகாரம் In, அதிகாரம் என்பதை பார்க்கின்றோம். in certain tribes in Africa, the chief has all the power to make decision in the village. சவுத் ஆப்பிரிக்கா என்ற தேசத்துல ஒரு கிராமத்துல இருக்கிறதான ஒரு மூத்த குடிமகன், அங்க இருக்கிற ஒரு குடிமகனுக்கு அந்த கிராமம் இருக்கிற எல்லா விதமான அதிகாரமும் அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அந்த கிராமத்துல நடக்கும். And the decision makes by that person's is all to do with the family. His one family will decide everything. ஆனா அந்த ஒரு குடும்பம் அங்க இருக்கிற முழு குடும்பங்களுக்கு ஆளுகை செலுத்தக்கூடிய அதிகாரம் அந்த நபருக்கு இருந்தது. அவர் என்ன சொல்றாரோ அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் அதை கேட்க வேண்டும். So one day when the chief went out for hunting and someone visit the family or visit the chief, then the son of chief may be a young people, maybe a young man, and he represent his father, and whatever he said is exactly like the father saying. ஒரு நாள் அவர் வேட்டைக்காக அந்த காடுகளுக்கு அவர் நடந்து போய் சென்றுவிட்டு இருந்தார். ஆனால் அவனுடைய மகனுக்கு நன்றாக தெரிந்தது, என்னுடைய தகப்பனார் என்ன சொன்னாலும் அது கண்டிப்பா நடக்கும் என்பதை அவருடைய மகன் நன்றாகவே அந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு அவன் அறிந்திருந்தவனாக இருந்தான். So the authority of the father has passed down to the son when the father is absent. இந்த இடத்துல அந்த தகப்பனார் என்ன ஒரு அதிகாரத்தோடு அந்த ஜனனுக்கு சொன்னாரோ, அங்க தகப்பன் இல்லாத நிலையில கூட அந்த மகனுக்கு அந்த அதிகாரம் இருந்தது, அந்த ஜனங்களை சரியானபடி நடத்துவது. He is not elected and he is not having the authority because he has experience or this and that. No, he just because he is the son, so the authority have given to him. அவனுக்கு எல்லாமே அனுபவமாக தெரிந்திருந்தது, எல்லாமே அறிந்திருந்தான் என்ற நிலையில விட ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த தகப்பனுடைய மகன் என்ற ஒரு அதிகாரம் அவனுக்கு இருந்தபடினால தகப்பன் என்ன சொன்னானோ அந்த அதிகாரம் இவனுக்கு உண்டு என்பதை அங்கிற ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். And John chapter 1 verse 12 says that as many as did receive him, to them he gave authority to become sons of God, to those who believe in his name. இந்த இடத்துல பார்க்கும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். You see, God gave authority to the one who believe become the sons of God. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் அவர் கொடுக்கிற அதிகாரம் என்ன? Do you know that you become the sons of God because their authority have given to you? உங்களுக்கு விசுவாசிங்களா? நீங்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள், அதனால உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீங்களா? You are not just holding a ticket to heaven. You are inherit authority in the kingdom of God. நீங்க அந்த பரலோகத்துக்கு போக சேருவேன் என்ற அதிகாரம் உங்களுக்கு உண்டாகுமானால் நிச்சயமாக அப்படி அதிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So we must understand in the kingdom of God, when you talk about kingdom, there is authority because you have enemy against your kingdom and you have authority against your enemy. உங்களுக்கு எப்போதெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களோ அப்போது உலகபரமான விரோதங்கள் உண்டு. அந்த விரோதங்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை அதிகாரங்களும் ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். Even Jesus said to the Jew, he said, Father judged no one, but he gave all judgment to the Son. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி இவளுக்கு
தெளிந்த புத்தி தார் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபித்ததை நாம் இங்க வாசிக்க முடியும். Then John 5:26 says that for as the Father has life in himself, so he has granted the Son also to have life in himself. 5:26 சொல்லுது, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கபடி அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லி 5:26 வசனம் சொல்ல இருக்கிறது. Verse 27, and he said, and he has given him authority to execute judgment because he is the Son of Man. அவர் மனுஷ குமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதாக யோவான் 5:27 நாம் வாசிக்க கேட்கிறோம். You see, Jesus has claimed that his Father has given him the authority. The reason because he is the Son of Man. He is a God who become man. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் தன்னுடைய தகப்பனா இருக்கிறார், நான் புத்திரனா இருக்கிறேன் என்று அறிந்திருது அவர் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நிச்சயத்தை ஆண்டவர் கொண்டிருந்தார். You see, when you understand this part of the authority, one thing that we must understand, everything has to do with this authority, has to do with our sonship in Christ. நீங்கள் இப்படிப்பட்டதான அதிகாரமும் வல்லமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயித்துக் கொண்டு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களானால் you don't struggle in your ministry, you don't struggle with your authority because you have this sonship, your position in Christ. நீங்கள் ஆண்டவருக்கு புத்திரரா இருக்கிறீர்கள், பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய ஜீவியத்தில் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள், எதை குறித்து நீங்கள் துக்கம் அடைய மாட்டீர்கள். How to say sonship in Christ? தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். The sonship in Christ, this is your first authority you have inherited. தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலை என்பதை நீங்கள் இதுதான் முதல் அதிகாரமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்ய சுதந்திரத்துக் கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு இருக்கிறதுக்காக தேவன் நன்றி சொல்லுங்கள். You are not a slaves. You are not released from the slavery of sin and entering the slavery of God. No, you are a son. நீங்கள் அடிமைகள் என்று சொல்லவில்லை, நீங்கள் அடிமைகள் கிடையாது. நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாயும் அவருடைய புத்திரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். Even a new believers, when they face spiritual attack, they can rebuke the demon because they are the son of God. ஒருவேளை புதிதாக வந்ததான் நபர் கூட அவர் ஜெபித்து பிசாசை துரத்துக்கிற ஒரு அதிகாரத்தோடு அவர் செயல்படுவரானால் அவரும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார் என்பதை அர்த்தம். So as a pastors, always understand who you are in Christ. போதகர்களாகிற நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் யாரா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். The second type of authority, we call it delegated authority. இரண்டாவது விதமான அதிகாரம் என்று சொல்லும்போது அது ஒதுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். To make the words very simple, it is an authority simply given to a person in order for him to perform and complete his assigned task or responsibility. இதுக்கு என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கென்று நீங்கள் காரியங்களை செய்ய முடியாக, உங்களுக்கு அந்த காரியங்களை நீங்கள் அதிலிருந்து நீங்கள் மகிமையான காரியம் செய்ய முடியாக உங்களுக்காக தனித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு அதிகாரம். A boss have a company, and that person, the CEO or the boss, will delegate authority to different persons in the different field in the different areas. ஒரு கம்பெனி, ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நிர்வாகத்துல மேலாளர் இருக்கிறார், அது கீழே இருக்கிறதான பிள்ளைகளுக்கு அவருக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம், நீர் இந்த அதிகாரத்தை செயல்பட சொல்லி அந்த அதிகாரத்தை பகிர்ந்து ஒதுக்கி கொடுக்கப்படுகிறதான அதிகாரம் டெலிகேட் அத்தாரிட்டி. But the thing is, you see, even in church, there are delegated authority. ஈவன் சபைகளில் கூட இப்படிப்பட்ட அதிகாரங்கள் ஒவ்வொருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, இந்த அதிகாரங்கள் ஒதுக்கப்படுகிறது. And that authority was given to us so that we can finish the job that God has called us. இந்த அதிகாரத்தை ஆண்டு நமக்கு கொடுக்கப்படுகிறதுனால இந்த அதிகாரத்தோடு அவருடைய திருப்பணிகளை செய்வதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய வல்லமை தான் இந்த டெலிகேட்டட் அத்தாரிட்டி. And the Bible says, Jesus said to them, "Go into all the world and proclaim the gospel to the whole creations, and whoever believes and is baptized
will be saved, but whoever does not believe will be condemned. This is Mark chapter 16, verse 15 ஆ. onwards. மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது பின்பு அவர் அவளை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். You see, God say, you go to the world, you go to preach the gospel, you're going to baptize people, and their sins will be forgiven. ஆண்டவர் சொல்றார், நீங்க தனித்து போய் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஊழியம் செய்து அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், அவளுக்கு போதியுங்கள் என்று சொல்லி அந்த உன்னதத்துக்குரிய அந்த அதிகாரங்களை சீஷருக்கும் நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Then he say, oh, and these signs will accompany those who believe. In my name they'll cast out demons, they'll speak in new tongues, they'll pick up serpents with their hands, and if they drink any deadly poison, it will not hurt them. They'll lay their hands on the sick and they will recover. மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் வாசிக்கும் போது, விசுவாசத்தில் நடக்கிற அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷை பேசுவார்கள், சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்தாது, இயேசு மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடையாவார்கள் என்றார். You see, Jesus asked us to go to the world and preach the gospel. ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், இந்த உலகம் முழுவதும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக தேவன் சொல்லுகிற அதிகாரத்தை. And God asks us to go and make disciples. நீங்கள் போய் சீஷர்களை உருவாக்குங்கள், சீஷத்துவம் செய்யுங்கள் என்று தேவன் கொடுக்கிற ஒரு அதிகாரம். And whoever believe, not only sins they are forgiven, whoever believe, there will be signs, there will be the delegated authority released unto them. விசுவாசம் உள்ளவனாகி யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். Many times we don't see this kind of authority operates in the church. நாம் ஒரு சில வேளைகளில் இப்படிப்பட்டதான அதிகாரங்கள் நம்ம திருச்சபையில நடப்பதில்லை என்பதையாக நாம் அறிந்தோம். Because this is a conditions authority for those who do the job. இதுக்கெல்லாம் ஒவ்வொருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதான ஒரு அதிகாரங்கள். இதை சபைகளில் பெருவாரியாக ஒரு சில சபைகளில் இது The நடப்பதை moment you go, there is a moment where the authority will move. நீங்கள் எப்பொழுது நீங்கள் ஊழியத்துக்காக கடந்து போகிறீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு உங்களுடைய கரத்துல அந்த முழு அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். And God really hold us accountable for the authority has given to us. என்னென்ன அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோ அதுக்கெல்லாம் நாம் பிரதிபலனாக நாம் கட்டாயம் அந்த அதிகாரத்துக்கு ஏற்ற காரியங்களை ஆண்டவர் சொல்லிதான் ஆக வேண்டும். One of the very good Old Testament's example of this thing is King Saul. இது பழைய ஏற்பாட்டுல இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் முதலாவது வந்த இந்த ராஜா சவுலை குறித்து நாம் பார்க்க கூடும். As King Saul was commanded by God through prophet Samuel to go and eliminate the Amalekite. இங்க போய் அந்த சவுல், அதாவது சவுலை சாமுவேல் நிமித்தமாக இந்த அமலேக்கியர்களை போய் நீங்கள் மடங்கடிக்க வேண்டும், அவளை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலோடு பேசி சவுலுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். But Saul didn't obey. He doesn't kill all, but rather he keep all the good sheep, goat, cow, and he even bring back the king of the enemy, Agag. அங்க இப்ப சவுல் செய்தது என்ன? அவனுக்கு எந்த ஒரு காரியங்களையும் கொல்ல மனது வராமல் நல்ல கொழுமையானவைகளையும் மாடுகளையும் சில காரியங்களை கூட அவன் கொண்டு விடாமல் அவை எல்லாமே பாதுகாத்து வைத்தான் சவுல். He doesn't submit to God. He doesn't submit to Samuel. At the end, he loses his kingdom. கடைசியாக அவன் சாமுவேல் சொன்ன அந்த அதிகாரங்களுக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படவில்லை, ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படவில்லை. இப்படிப்பட்டதான அதிகாரங்கள் கீழ்ப்படிய இயலாமை போன நிமித்தமாக அவன் ராஜ்யத்தையே இழக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சவுல் தள்ளப்படுகிறான். The second authority, the delegated authority, is always happens when you are fully submitting to God. இந்த இரண்டாவது இந்த ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிற ஒரு அதிகாரங்கள் எப்போது முழுமை பெறும் சொன்னா, உங்களை முழுவதுமாக தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிப்போடு நீங்கள் ஊழியம் செய்வீர்களா இந்த காரியம் நடப்பதில்லை. நீங்கள் கீழ்ப்படிந்து செய்வீர்களானால் இந்த ஒதுக்கப்பட்ட
அர்ப்பணிப்பு வேலை செய்கிறதா இருக்கிறது. அந்த அதிகார வேலை செய்கிறதா இருக்கிறது. Yeah, I just believe that uh, as we as we learned as we learn how to operate in this authority, then we must understand if any spirit of rebellious enter into our life, we will lose spiritual authority. இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எப்போது நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது என்பதை நாம் முழு நிச்சயத்தோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தீய சக்திகள் கிரியை செய்யும்போது, நம்முடைய வாழ்க்கையில இதை அழிக்க வரும்பொழுது, அதுக்கு எதிராக நிற்கும்போது தான் இப்படிப்பட்ட அதிகாரம் நம் உண்மையாகவே இருக்கிறதா என்பதை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். And one thing about this delicate authority is when you learn how to submit, God will give you more to you. இதை இந்த கொடுக்கப்பட்ட விசேஷித்த அந்த ஒதுக்கப்பட்ட அந்த அதிகாரங்களை எப்போது கிரியை செய்யணும்னா, நீ எப்பொழுது ஆண்டவரை முழு நிச்சயத்தோடு நம்பி ஆண்டவருக்காகவே நீ இந்த ஊழியம் செய்யும்போது அப்போது இந்த காரியம் நடக்கும். அது நிமித்தமாக இந்த அதிகாரங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்பதாக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். And one thing about this delicate authority is we are always accountable because the authority was given to us through the job, through that position. இந்த ஊழியர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிமித்தமாக எப்பொழுதுமே நம்ம பிரதிபலனாக இதுக்கு விவரங்களை ஆண்டுக்கு நம்ம சொல்ல வேண்டும். இவ்வளவு அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார், இதையெல்லாம் நான் பயன்படுத்தினேன்னு சொல்லி ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு முடிவை நீங்கள் சொல்ல வேண்டும். அதனால்தான் இந்த அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. And number 3 is earned authority. இங்க இந்த மூன்றாவதாக சம்பாதிக்க அத்தாரிட்டி, சம்பாதிக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. Because what is an authority? It is a authority in a person's life that he earned through his hard works, his breakthrough in life, his consistent result, even his pain, suffering, and wounds, experience of failure, and also his expertise in that area. அதாவது இத சம்பாதிக்கக்கூடிய இந்த ஒரு அதிகாரம் எப்படி நீங்கள் கடின உழைப்பை நீங்கள் உழைத்து நீங்கள் ஒரு நிறுவனத்துக்காகவோ மற்ற காரணத்துக்காக நீங்க செயல்பாடு நிமித்தமாக உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஒரு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இவர் நன்றாக ஜெபிக்கிறார், நன்றாக காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி மேல அதிகார நிமித்தமாக உங்களுக்கு கொடுக்கிற அந்த அதிகாரம் தான். Sometimes even the failure we went through and we overcome, and when we come back in that particular area or particular subjects, we have earned authority. சில வேளையில நம்ம செயல்பாடுகளை இழந்து விடுகிறோம், நம்பிக்கை இழந்து விடுகிறோம், சில வேளையில நம்ம தோல்வியுற்று விடுகிறோம். ஆனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நாம் எண்ணி அவைகளை திறம்பட நம்ம செயல்படும் போது அந்த அதிகாரங்கள் மீண்டும் நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. As for example, like we have people who have went through spiritual warfare. Maybe they encounter demonic possessed, and they have overcome. After they have overcome, they have authority to overcome evil spirit compared to those who never experienced. ஒரு சில வேளைகளில் இந்த அசுத்தாவின் கையில் அகப்பட்டிருக்கிறதான ஜனங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய தெரியாது. பட் ஆனா அதிகாரத்தை நம்ம ஜெயம் பண்ணும்போது அதிலிருந்து விடுதலை ஆகிறார்கள். விடுதலை ஆன பிற்பாடு அவளுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடிகிறது. And that is why we call that earned authority. இதுதான் நாம சம்பாதிக்கப்பட்டதான அதிகாரம் என்று நாம சொல்லுகிறோம். And we normally this kind of authority is kind of like spiritual authority. இது ஆவிக்குரிய இது அதிகாரங்களாக இது காணப்படுகிறது. Amen. And one of the stories written by Paul in 2 Corinthians, he always referring about his suffering. இந்த இடத்துல நாம் வாசிக்க கூடும் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Okay, I'm going to read from 2 Corinthians chapter 1 verse 4 onwards, and here says that who comfort us in all our afflictions, so that we may be able to comfort those who are in any afflictions, and with the comfort of which we ourselves are comforted by God. For as we share abundantly in Christ's suffering, so through Christ we share abundantly in comfort too. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் சொல்கிறது, தேவனால் உங்களுக்கு
அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. And the Bible says here, Paul say he went through all the suffering and he received comfort from God. So he has the authority, he has the experience, he has the breakthrough, and he can go and comfort those in the same area. எப்போதெல்லாம் உபத்திரவத்துக்குள்ள பிரச்சனைக்குள்ள கஷ்டத்துக்குள்ள அகப்படுகிறாரோ அப்போதெல்லாம் தேவனால் உன்னதிலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த ஆறுதல் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக சோதிக்கப்படுகிற யாவருக்கும் போய் பவுல் இந்த காரியங்களை சொல்லி அவளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஊழியங்கள் அவனுக்கு இருந்தது. 23 years ago, in my family, we experienced the death of our daughter. It is a stillbirth. 23 வருஷம் முன்பாக ஒரு சம்பவம் எங்கள் ஃபேமிலி நடந்தது. அது எங்களுடைய மகள் மரணத்தை சந்தித்த ஒரு நிகழ்வு. Our daughter is still in my wife's wombs in the 38 weeks, meaning that anytime she can deliver, but she passed away. என்னுடைய 38 வாரங்கள், அதாவது என்னுடைய மனைவியுடைய வயிற்றில குழந்தை இறந்தார்கள். ஆனாலும் 38 வாரங்கள் கழித்து அவள் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டார்கள் குழந்தை. After that experience, we are not brought down by this case, but in fact we continue to soar high in our faith. இதிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான மீண்டு வர முடியவில்லை. இது மிகவும் சோதனைக்குள்ளாகவே இருந்தது. And because we have overcome that trauma, and we become a person who has authority over this case, and we met many people who have the same case and come and refer to us. இப்படி எங்களுக்கு நாங்கள் சந்தித்ததான இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில அகப்பட்ட எங்களை இதே போல யாரெல்லாம் அவளுக்கு பிரச்சனையோடு இருந்தார்களோ அவளுக்கு போய் ஆறுதல் சொல்லும்படி, அவளுக்கு அந்த உற்சாகமான வாதி சொல்லி அவளை தேற்றும்படி எங்களுக்கு அந்த அறிவு அந்த ஞானமும் கர்த்தர் கொடுத்தார். அந்த அனுபவங்கள் எங்களுக்கு வந்தது. Even some pastors, he went through some suffering in the ministry, failure in the ministry, and he stand up again, and he had the greater authority to speak to those who suffer the same way. இதே போல எல்லா சக ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் இப்படிப்பட்டதான கஷ்டம், அவமானம், பாடுகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு போய் நாங்கள் சொல்லும் பொழுது அவர்களும் ஆறுதல் அடைந்தார்கள். இந்த ஆறுதல் படுத்துகிற ஊழியத்தை கர்த்தர் எங்கள் மூலமா செய்து கொண்டு வந்தார். So the very important essence for the third one, the earn offering, the earn authority has to do with suffered with Christ. இந்த மூன்றாவது சொல்லப்பட்டதான இந்த அதிகாரம், சம்பாதிக்கக்கூடிய அதிகாரம் என்பது நம்ம ஆண்டவரோடு சில பாடுகள், சில காரியங்களை நம்ம சந்திக்கக்கூடும், சில பிரச்சனைக்குள்ளாக நாம் போய் அகப்பட்டு கொள்ளக்கூடும். I don't believe that all ministers of God, we are destined to prosper forever, prosper. There will be time we went through the suffering because we are joined with Christ in his suffering. நாம எல்லா ஊழியக்காரர்களும் எப்போதும் சுகபோகமாக ஆசீர்வாதமாக இருப்பது கிடையாது. ஒரு சில ஊழியக்காரர்களாகி நாம தேவன் பட்ட அந்த பாடுகள், அந்த பிரச்சனையோடு நாமும் கலந்து அவள் பட்ட கஷ்டங்களோடு நாமும் அவரோடு ஐக்கியப்படுகிறோம். And through that suffering, we have earned authority to overcome the hurdle, the challenges in life. அந்த ஒதுக்கப்பட்ட அதாவது அந்த பலவீனத்துல நம்ம சம்பாதித்த அந்த அதிகாரங்கள் நமக்கு வல்லமையை கொடுக்கிறது. அது நிமித்தமாக தேவ வல்லமை பெற்று நம் முழு அதிகாரத்தோடு ஊழியம் செய்கிறோம். Your prayer have even greater, carry a different weight when it comes to that subject. இந்த விஷயத்துல உங்களுடைய ஜெபமானது இதை விட ஒரு உன்னதமான காரியங்களை செய்வதற்கு உங்களை உற்சாகப்படுத்தும். So we have touched three types of authority. One is inherited authority. மூன்று விதமான அதிகாரங்களை குறித்து நாம் பார்த்தோம். And that has to do with the sonship in Christ. நாம எப்படி தேவ பிள்ளைகளாய் இருந்து எப்படி செயல்பட வேண்டும் அதற்குரிய அதிகாரத்தை பார்த்தோம். And second one is the delegated authority. இரண்டாவது நம்ம கொடுக்கப்படுகிற ஒதுக்கப்பட்ட அந்த அதிகாரம்.
They're referring to submit to Christ. இந்த விஷயத்துல நம்ம முழுமையாக நாம் தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். The more you submit to Christ, the submit to authority, assigned by Christ, and you will gain more authority. நீங்கள் எல்லா அதிகாரங்களோடு நீங்கள் ஆண்டவருக்கு நீங்க சமர்ப்பித்து நீங்கள் ஊழியம் செய்யும்போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள் மிக வல்லமையுள்ளதா இருக்கிறது. And the third one is earn authority. You suffer with Christ. நீங்கள் உண்மையாக மூன்றாவது சொல்லப்பட்ட அதிகாரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம். And number 4 is the covenantal authority. நான்காவதாக வழக்கமான ஒரு அதிகாரம். We understand covenant. Covenant has to do with agreement or relationship, something that the bond, the tie of certain thing. அப்படின்னா அதாவது உடன்படிக்கையின் ஒரு அதிகாரம். நம்ம ஒரு சில காரியங்கள் செய்வதற்கு உடன்படிக்கை பண்ணுகிறோம். இந்த காரியங்களை நானும் ஆண்டவர் சேர்ந்து இந்த காரியங்களை பண்ண போறோம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையோடு இந்த அதிகாரங்களை நம்ம பிரயோகப்படுத்திக் கொள்கிறோம். For example, like you are Indian, you're born in your city. Let's say you're born in Chittoor. நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சித்தூர் பகுதியில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடும். பிறந்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். So when we pray for Chittoor, you are the best person. You are the most influenced person in the prayer. நீங்க சித்தூரில் இருந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் சொன்னால் உங்களுக்கு சித்தூரில் இருக்கிற இது மேல உங்களுக்கு அதிகாரம் உண்டு. We can pray for Chittoor, intercede for Chittoor, but the declarations by a person who born in Chittoor, live in Chittoor, it has even carry a greater weight. நீங்கள் சித்தூர்ல பிறந்து அங்க வளர்ந்திருக்கீங்கன்னு சொன்னா அதுல முழுமையான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னா அந்த லோக்கல் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு எல்லாரை காட்டிலும் ஒரு உன்னதமான அதிகாரங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது. Because covenantal authority is about your destiny connections to that thing. இந்த உடன்படிக்கையின் ஒரு அதிகாரம் என்பது உங்களையும் தேவனையும் இணைக்கிறதான ஒரு விஷயமாக இருக்கிறது. So the Bible says, if my people call by my name, this is 2 Chronicles chapter 7 verse 14, and he said they humble themselves, pray and seek my face, turn from their wicked ways, then I will hear from heaven, I will forgive their sins and heal their land. இந்த இடத்துல 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, என் நாவும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்திலே செழிமத்தை கொடுப்பேன். Look at the very last 3 words, heal their land. அந்த அதாவது சுகத்தை நான் கொடுப்பேன், அந்த தேசத்துக்கு நான் சுகத்தை கொடுப்பேன். The 3 things has happened. First, heaven hears you. Second, your sin taken away. But the true effects later will demonstrate is the land where you are standing. முதலாவது பரலோகம் உங்களை ஜபத்தை கேட்கிறது. ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். 2வது உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரங்கள் உங்களுக்கு இருக்கிறது. 3வது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. Because your destiny has to do with India. Your destiny has to do with the land. நீங்கள் எங்கன்னா உங்க இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த பர்టిక్యులரான இடங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. I live in Malacca, Malaysia. The authority, the place where I born is in Malacca, and I have all this authority, especially not India, especially in Malacca. நான் இந்த மலேசியாவில் பிறந்த நிமித்தமாக, இங்கு பிறந்து வளர்ந்த நிமித்தமாக இங்கு எனக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள் ஒரு விசேஷமா இருக்கிறது. அது முழுவதுமான ஒரு அதிகாரங்களை அந்த தேசம் எனக்கு கொடுத்திருக்கிறது. So the moment I stand on this land, this is where my destiny, and I know that in that place, and I cry out to God. God recognize this voice, the son of this land is cry out to him. ஆண்டவரே, நான் இந்த மலேசியாவில் பிறந்திருக்கிறேன், இந்த மலேசியா தேசத்துக்கு உரியவனா இருக்கிறேன், அதனால என் ஜெபங்களை கேளும் என்று சொல்லி நான் முழு நிச்சயத்தோடு அதிகாரத்தோடு தேவனோடு நான் ஜெபிக்க கூடும். The rest of the intercessor is like midwife. They are cheering you, they are helping you, but the one who deliver the baby is the local daughter. எப்படி மற்றவர்கள் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, மற்றவர்கள் எல்லாம் உனக்கு உதவி செய்கிறவர்களாக உதவியாளர்களாக தான் இருப்பார்கள் தவிர அதுக்குரிய ஜனங்களாக இருக்க மாட்டார்கள். We cannot go to a certain place, get ourselves revived,
And the local people look at us. Oh, revival happened among all the intercessors, and they left the place, and the local people has nothing left. எல்லாம் ஒரு இடத்துக்கு கூடி போறோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஜெபிக்கிறோம். அதை சார்ந்தவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஜெபித்த எழுப்புதல் வந்துச்சு சொன்னா எல்லாரும் அவங்க சொந்த இடத்துக்கு போயிடுவார்கள். அந்த இடத்துல நிலைத்திருக்க மாட்டாங்க. சொந்தமா நிலைத்திருக்கிற அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான் அதில் நிலைத்திருக்க கூடும். No matter how much vision God gave me for India, but you must be the one who get conceived. நீங்கள் எனக்கு எப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை குறித்து இந்தியாவை குறித்து ஆண்டவர் பேசியிருந்தாலும் செய்திருந்தாலும் இந்தியாவுக்கு தகுதியானவர் நான் அல்ல, இந்தியா தேசத்துக்கு தகுதியானவர் நீங்க தான். ஏன்னா நீங்க தான் இந்தியாவில் இருக்கிறீர்கள். Without the Indian pastor conceived with the vision of India, Malaysian pastor couldn't do anything else. இந்தியாவில் இருக்கிற நீங்கள் உங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது தான் அதுதான் முறையா இருக்கும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பது அது முறையற்றவளா இருக்கும், முறையாக இருக்காது. மலேசிய ஊழியர்கள் ஜெபிக்கிறது இதுவா இருக்காது. ஆனா இந்தியா இருக்கிற ஊழியர்கள் நீங்க ஜெபிப்பது தான் உங்கள் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். I'll leave you with one principle that explain this scripture to explain this principle clearly. இந்த ஒரு தத்துவம் உங்களுக்கு ரொம்ப ஏற்றதா இருக்கும். அந்த தத்துவத்தை உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். Let's say in the field they found someone was killed, was murdered and thrown in the field. ஒரு உதாரணம் சொல்ல, ஒருத்தரை ஒரு நிலத்துல கொலை செய்து அங்க இருந்து விடுகிறார்கள். And that person's blood has shed on that particular land. அந்த நபருடைய ரத்தம் அந்த குறிப்பிட்ட இடத்துல சிந்துகிறது. Then equivalence to there will be a curse over that land. அந்த இடத்துக்கு அது பாவம் பிடிக்கிறது. அந்த இடமே ஒரு பாவமான இடமாக வருகிறது. What is the instruction from the Lord to deal with this kind of situation? இந்த வாத நிலையில ஆண்டவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? Especially they couldn't find who's the guy who murdered this poor fellow. உண்மையாக சொல்லப்போனால் இந்த நபரை யார் கொன்றது என்பது தெரியாது. So the Bible says in Deuteronomy chapter 21 verse 6. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்கிறது. And he say that, and all the elders of that city nearest to the slain man shall wash their hand over the hair whose neck was broken in the valley. 21ஆம் அதிகாரம் 6வது வசனம், கொலை செய்யப்பட்டவனுக்கு சைவமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்கில தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி, எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. கர்த்தாவே மீட்டு கொண்ட உமது ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் கிருபையா இரும் என்று சொல்லுவார்களா அல்லவா? Wow, how many verse you have read? Three. Oh, I just read one only. Then verse 7, then I'll finish the 7. And they shall testify, our hands did not shed this blood, nor did our eyes see it shed. As said atonement, O Lord, for your people Israel, whom you have redeemed, and do not set guilt of the innocent blood in the midst of your people Israel, so that their blood guilt to be atoned for. So the Bible says very clearly, that when they wash their hand, they testify that we are innocent, and the curse has taken away. அவங்க எப்போ அது நிவர்த்தி செய்யப்படுகிறது சொன்னாக்கா, ஆண்டவரே இதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று அவளை சொல்லும் போது அந்த பாவங்கள் அவளை விட்டு நிவர்த்தி ஆகிறது. Do you know that even the land nearest to you, and because you are the people of that land, you can reverse the curse because you have a covenantal authority. நீங்கள் ஒருவேளை அந்த நிலத்துக்கு அருகாமையில சமீபமா இருக்கலாம், அந்த உடன்படிக்கையின் அதிகாரங்கள் என்ன செய்யுது, கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அதிலிருந்து உங்களை வெளியேற்றுகிறது. பாவம் இல்லாதபடி அது பாவத்தை கழுவி போடுகிறதா இருக்கிறது. So this is very powerful, meaning that the covenantal authority that you can supplicate through Christ and to bring your land into a freedom. இந்த உடன்படிக்கையின் ஒரு அதிகாரம் என்பது இது மிகவும் சக்தி வாய்ந்த வல்லமை உள்ளதா இருக்கிறது.
ஆண்டவரையே உங்களை சமீபமாக கொண்டு வரக்கூடியதான ஒரு அதிகாரம் இந்த கவர்னன்டல் அதிகாரத்துக்கு உண்டு. 4 authority. First one, நான் inherited authority. முதலாவது பரம்பரை அதிகாரம். Authority that through the sonship you have in Christ. அந்த பரம்பரை அதிகாரம் சொன்னா நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறது நிமித்தமாக அது நிமித்தம் கொடுக்கப்படுகிறதான ஒரு அதிகாரம். The second one is delegated authority, where you submit to Christ. The more you submit to Christ, the more authority God will entrust you. இரண்டாவது சொல்லப்பட்ட அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட அதிகாரம். இந்த ஒதுக்கப்பட்ட அதிகாரத்துல நீங்கள் முழுவதுமாய் கர்த்தருக்கு கொடுக்கிற நிமித்தமாக உங்கள் காரியங்களை அவர் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு உங்களை வழிநடத்துகிற ஒரு அதிகாரம் தான் இந்த டெலிகேட்டட் அதிகாரம். Number 3 is the earned authority, where you suffered with Christ. The more you, when you suffered with Christ, and you will gain spiritual authority. நீங்கள் இந்த மூன்றாவது அதிகாரம் சம்பாதிக்கக்கூடிய அதிகாரம் ஏர்ன் அத்தாரிட்டின்னு சொல்லுவார்கள். இது நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் எவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறீர்களோ, பிரச்சனைக்குள்ளாக போகிறீர்களோ, அது நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த அதிகாரங்கள் தான் இந்த மூன்றாவது அதிகாரமா இருக்கிறது. And number 4 is covenantal authority, where you know you are supplicate through Christ. You know you are the man of power in that land, and through your supplication, your prayer through Christ, your declaration through Christ, and you will brings the will of God into the land. நீங்கள் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தோடு ஒரு தொடர்போடு இருக்கிற நிமித்தமாக உங்கள் நிமித்தம் ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதனால இந்த அதிகாரம் என்பது நமக்கு எல்லாருக்கும் வேண்டிய ஒரு அதிகாரமா இருக்கிறது. And I pray in the name of Jesus. And I pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். We were able to understand God's will. நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். His authority in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரங்களை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். We are not just pray as if God is still think whether to answer our prayer or not answer our prayer. நம்ம சில நேரத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா பதில் இல்லையா என்பதை குறித்து நாம் எந்த விதமான கலக்கமும் நம்ம கொள்ளக்கூடாது. But truly understand what we ought to do when we start to pray. நாம் ஜெபிக்கிறது முன்பாக நாம் எப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நிச்சயத்தோடு நம்ம முழுமையாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So we surrender all into your hands. நாம் எல்லாம் முழுமையாக தேவ சமூகத்தில் நான் ஒப்புக்கொடுக்கிறேன். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே. Amen. ஆமென். Amen.